السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن الرجل إذا غرم حدث فكذب ووعد فأخلف، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அஹ்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறான், சில சட்டங்களை வைத்திருக்கிறான், சிலதை ஆகுமானதாக ஆக்கி தந்திருக்கிறான், சிலதை தடுக்கும்படி தவிர்த்திருக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறான். அதிலே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் தவிர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பொருளாதாரம், பணம் இருக்கிறது. மனிதன் அவனுடைய தேவைக்காக பணத்தை சம்பாதிக்கிறான், அந்த பணத்தை செலவு செய்கிறான் என்பதை தாண்டி சில நேரங்களில் மனிதர்களுக்கு தேவையை தாண்டிய செலவுகள் ஏற்படும் பொழுது மனிதன் பிறரிடத்திலே கடனை வாங்குகிறான். மார்க்கம் அதை அனுமதிக்கிறது. இஸ்லாம் இரண்டு விஷயங்களை சொல்கிறது. ஒன்று, வியாபாரத்தை ஹலாலாக்குகிறது, வட்டியை ஹராமாக்குகிறது. இந்த வியாபாரத்திற்கும் வட்டிக்கும் மத்தியில் இருக்கக்கூடியது கடன். வியாபாரம் செய்வது முழுக்க முழுக்க ஹலால், வட்டியில் மூழ்குவது ஹராம். அந்த வட்டியில் மூழ்காமல் வியாபாரம் செய்வதற்காக பிறரிடத்திலே கேட்கக்கூடிய ஒரு தொகையாக, பொருளாக இருக்கக்கூடியதை கடன் என்று மார்க்கம் சொல்கிறது. இதற்கு முன்பு இருந்த காலத்திலே நம்முடைய பெரியோர்கள், நம்முடைய பெற்றோர்கள் இருந்த காலத்திலே வரவுக்கேற்ற செலவுகள் இருந்தது. அதனால் கடனும் ஒரு வரையறைக்கு உட்பட்ட தொகையாக நம்முடைய கடன்கள் எல்லாம் இருந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு எல்லாம் நவீனமானதற்கு பிறகு, குறிப்பாக இஎம்ஐ போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்ததற்கு பிறகு, நம்முடைய வரவை தாண்டிய செலவுகள், அவசியமற்ற செலவுகள், பணப்புழக்கங்கள் எல்லாம் அதிகமானதற்கு பிறகு கடனுடைய கொடுக்கல் வாங்கல் அதிகமாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்திருக்கிறோம். அன்பானவர்களே, இஸ்லாத்திலே கடன் வாங்குவது கூடும், கடன் கொடுப்பது கூடும். கடன் வாங்கியவர்களுக்காக தள்ளுபடி செய்வது, நாட்களை கூட்டி கொடுப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் கூடும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனை வாங்கியிருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள், கால அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள், கால அவகாசம் கேட்டும் இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு செய்திகளை இஸ்லாம் கடனை பொறுத்தவரை தேவையுள்ளவர்கள் தேவையான அளவிற்கு வாங்குவதை அனுமதி தருகிறது. கடன் என்று சொல்லும்போது தமிழிலே நமக்கு ஒரு வார்த்தை நினைவுக்கு வரலாம், கடன் அன்பை முறிக்கும். கடன் அன்பை முறிக்கும் என்று மட்டுமல்ல, கடன் அன்பை வளர்க்கவும் செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே கடனை உரிய நேரத்திலே தேவைப்படும் பொழுது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே கடனை தரும் பொழுது அந்த கடன் அன்பை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே கடனை வாங்கியவர்கள்
அதை மீண்டும் கொடுக்காத பொழுது, திருப்பி தராத நிலை ஏற்படும் பொழுது, அல்லது பொய்யை சொல்லும் பொழுது, வாக்குறுதிகளை மீறும் பொழுது கடன் வெறுப்பை ஏற்படுத்துகிறது, அன்பை முறிக்கிறது. எனவே கடன் அன்பை வளர்க்கவும் செய்யும், கடன் அன்பை முறிக்கவும் செய்யும். அதை கடனாளிகள் எப்படி அதை புழக்கத்தில் ஏற்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்தே அதை மாறுபடுகிறது. திருக்குர்ஆனிலே மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருக்கக்கூடியது சூரத்துல் பக்ரா. திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறால மிக பெரிய சூறானா அதுதான். சுமார் ஒரு 2.5 ஜுசுக்கள் வரக்கூடிய அளவுக்கு பெரிய சூறா. அந்த பெரிய சூறாவிலும் சரி, ஒட்டுமொத்த திருக்குர்ஆனிலும் மிகப்பெரிய வசனமாக இருக்கக்கூடியது யா அய்யுஹல் லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மா ஃபக்துபு. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய பெரிய வசனத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த வெறும் ஒரு வசனம் முழுக்க சொல்லக்கூடிய ஒரே செய்தி கடன். ஈமான் கொண்டவர்களே, கடனை பற்றி கூறுகிறான். கடனை எப்படி வாங்க வேண்டும், கடனை வாங்கும் பொழுது சாட்சியை வைத்து வாங்குங்கள், கடனை வாங்கும் பொழுது எப்பொழுது அதை மீண்டும் தருவோம் என்ற அந்த தேதியை குறிப்பிட்டு நீங்கள் கடன் வாங்குங்கள், கடன் வாங்கும் பொழுது சாட்சியை யாரை வைக்க வேண்டும் என்ற கடனின் ஒழுங்குமுறை எல்லாம் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். எந்த வசனத்திலே இருக்கிறதுலே? பெரிய வசனத்துல. அந்த அளவுக்கு அதற்கான முக்கியத்துவத்தை ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே தந்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, கடன் என்பது சிலரை சுவனத்திற்கு அதை நுழைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே கடன் சிலரை சுவனத்திற்கு செல்லாமல் தடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது, நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடியதாகவும் இருக்கிறது. எனவே கடனை பொறுத்தவரை புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தி, ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலே நடந்த சில சம்பவங்களை, வரலாறுகளை சஹாபாக்களிடத்திலே கூறுவார்கள். அப்படி சொல்கிறார்கள், ஒருவர் இருந்தார், அவருடைய மௌத்தினுடைய நேரத்திலே மலக்கல் மௌத் வந்து அவரிடத்துல கேட்கிறாங்க. இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ். மலக்கல் மௌத் வந்து கேட்கிறாங்க, உங்ககிட்ட ஏதாச்சும் நன்மை இருக்குதா, ஏதாவது வாழ்க்கையில நன்மது செஞ்சிருக்கிறியா? அவர் சொல்றாரு, எனக்கு நான் வாழ்க்கையில நல்லது செஞ்ச மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு இல்லை, பெருசா எனக்கு எதுவும் தெரியல. நல்லா யோசிச்சு சொல்லி, ஏதாச்சும் செஞ்சிருப்பேன். கொஞ்சம் மறுபடியும் யோசிக்கிறாரு. யோசிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, இது நன்மையான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு நீங்க கேட்டதுனால ஞாபகத்துக்கு வருது ஒரு செய்தியை நான் சொல்றேன். என்னிடத்திலே செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான், அந்த செல்வத்தை நான் கொடுக்கல் வாங்கல் செய்வேன். கொடுக்கல் வாங்கல்னா வட்டி இல்லை, தேவையுடையவர்களுக்கு கடனாக தருவேன். கடனாக தரும் பொழுது என்னன்னா, சிலர் கடனை தராமல் இருக்கும் பொழுது செல்வந்தர்களாக இருந்தாலும், கடன் கொடுக்கும் அளவிற்கு வசதி இருந்தாலும், சில நேரத்தில் அவங்க கொடுக்காம காலதாமதம் கேட்பாங்க. 1 மாசம் கழிச்சு கொடுக்குறேன், 2 மாசம் கழிச்சு கொடுக்குறேன். கடன் கொடுக்கும் அளவிற்கு வசதி இருந்தும் காலதாமதம் கேட்பவர்களுக்கும் நான் காலதாமதம் தருவேன். வசதியே இல்லை, கடன் கொடுக்கும் மீண்டு தரம் அளவுக்கு அவங்களுக்கு வசதியே இல்லைன்றவங்களுக்கு நான் தள்ளுபடி செஞ்சிருவேன், அந்த கடன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவேன். இது ஒண்ணுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு அந்த நபர் சொல்றார். இந்த செய்தியை அல்லாஹ்விடத்தில் அந்த மலக்குல் மௌத் சொல்லும் பொழுது, அவர் எப்படி பிறருடைய கடனை தள்ளுபடி செய்தாரோ, தேவையுடையவர்களுக்கு, இயலாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, கஷ்டத்தில் இருக்கவர்களுக்கு கடனை டிஸ்கவுண்ட் தள்ளுபடி செய்ததன் காரணமாக அல்லாஹ் அவருடைய பாவத்தை தள்ளுபடி செய்கிறான். அவர் எப்படி கடனாளிகளுடைய கடனை மன்னித்தாரோ, அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்தான் என்பதன் மூலமாக கடன் கொடுத்தவர் சுவனத்தில் நுழைகிறார். புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ். அதே கடனை வைத்து சுவனத்தை ஒருவருக்கு தடுக்கவும் முடியும். நிறைய ஹதீஸ்களில் வருகிறது. ஷஹீதுகளுடைய அந்தஸ்துகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை சும்மா ஒரு வரியில சொல்லணும்னா, அல்லாஹுக்காக உயிர் நீத்த தியாகிகள், அல்லாஹுக்காக போருக்கு சென்றவர்கள், போரில் ஏற்பட்ட காயம், அந்த காயத்தினுடைய ரத்தம் பூமியில் படுவதற்கு முன்பாக அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். எல்லா பாவங்களும் ஷஹீதுகளுக்கு மன்னிக்கப்படும். எப்போ? இந்த பூமியில உடல்ல இருந்து ரத்தம் பூமியில விழுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த நேரத்துக்குள்ள அவருடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கப்படும், இல்லத்தை கடனை தவிர. ஒருவருக்கு கடன் இருந்தால், ஷஹீதாக இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாது, ஸ்டாப். அவருடைய சொந்தக்காரங்க, பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க யாராச்சும் அந்த கடனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொர்க்கத்துக்கு போக முடியும். நிறைய ஹதீஸ்களில் வருகிறது. கடனாளியாக மௌத்தானவர்கள் வானத்திலேயே தான் இருப்பாங்க, அவங்களுடைய ரூஹ் வந்து சொர்க்கத்துக்கு போவாது, எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருந்தாலும் சரி.
எனவே சுவனத்திற்கு நுழைக்க செய்யக்கூடிய விஷயமாக கடன் இருக்கிறது. அதே கடன் ஒருவரை சுவனத்திற்கு தடுக்கக்கூடிய விஷயமாகவும் மாறுகிறது. அந்த கடனை பொறுத்தவரை எப்படி அதை நாம் பயன்படுத்துகிறோமோ, உபயோகிக்கிறோமோ, அது நம்மை சுவனத்திற்கும் அழைத்து செல்லும், நரகத்திற்கும் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, கடனை பொறுத்தவரை நிறைய வாங்கினாதான் கடன், அதை தான் மறுபடியும் கொடுக்கணும் என்பது அல்ல. சிறிய தொகையும் கடன் தான், பெரிய தொகையும் கடன் தான். அது ₹1 இருந்தாலும் கடன் தான், ₹1,00,000 இருந்தாலும் கடன் தான். சிறியதோ பெரியதோ, முஸ்லிம்களோ முஸ்லிம் அல்லாதவர்களோ யாருக்காக இருந்தாலும் சரி, அந்த கடனை கொடுப்பது ஒரு முஸ்லிமின் மீது பொறுப்பு, அவரின் மீது கடமை. அந்த கடமையை நிறைவேற்றாமல் ஒரு முஸ்லிம் மௌத்தாக முடியாது. மௌத்தானாலும் அவருடைய மறுமை நிலைமையை குறித்து அவன் சிந்திக்க வேண்டிய பொறுப்பிலே முஸ்லிம்கள் இருக்கிறான். சஹாபாக்களுக்கு இப்படி ஒரு ஆசை, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாக நாங்கள் மௌத்தாக வேண்டும் என்று இப்படி ஒரு ஆசை. ஏன் இப்படி ஒரு ஆசை அவர்களுக்கு வருகிறது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கும் பொழுதே நம்ம மௌத்தாயிட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தொலை வைப்பாங்க, ஜனாசா தொழுக வச்சு நமக்காக துவா கேட்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துவா கிடைச்சிடுச்சா நமக்கு அதை விட வாழ்க்கையில பெரிய பாக்கியம் இல்லை அப்படின்றதுனால இப்படி ஆசைப்பட்ட சஹாபாக்கள் ஏராளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நிறைய பேருக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க. அதுல எந்த அளவுக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய துரோகங்கள் அநியாயங்கள் செஞ்ச முனாஃபிக்குகளின் தலைவர், நயவஞ்சகர்களின் தலைவன் அப்துல்லா பின் உபை இப்னு சலூல் அவன் மௌத்தாயிட்டான். மௌத்தாகும் பொழுது அவங்களுடைய பையன் முஸ்லிம் ஆனான். மௌத்தா போன தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரி, முனாஃபிக்குகளின் தலைவன். ஆனால் அவருடைய பிள்ளை முஸ்லிம். வந்து கேட்கிறாரு, நாயகமே, என் தந்தை மௌத்தாக போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார், நான் மௌத்தா போயிட்டா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஜனாசா தொலை வைக்க சொல்லு, அவங்களுக்கு அவங்க எனக்கு துவா செய்ய சொல்லு, அவருடைய சட்டையை எனக்கு கேளு அப்படின்னு சொல்லி அந்த உபை இப்னு சலூல் சொல்லியிருக்கிறான். தந்தையுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மகன் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார். கேட்கும் பொழுது, என்னதான் எதிரியா இருந்தாலும் முனாஃபிக்காக இருந்தாலும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சட்டையை கொடுக்கிறார்கள், அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். யாருக்கு? முனாஃபிக்கிற்கு பாவ மன்னிப்பு தேடினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றா, நாயகமே, இந்த மாதிரி நீங்க பண்ண வேண்டாம், முனாஃபிகளுக்கு நீங்க செய்ய வேண்டாம், காஃபிர்களுக்கு நீங்கள் துவா செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லித் தருகிறான். அது வேறு. நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளுக்கு கூட துஆ செய்திருக்கிறார்கள், ஜனாசா தொழுகை நடத்தியிருக்கிறார்கள். ஆனா யாருக்கும் ஒருத்தவர்களுக்கு நடத்தல. நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருக்கோம். யாருன்னு தெரியுதா? கடன் உள்ளவர்கள் இருந்தால் ஜனாசா தொலை வைக்க மாட்டார்கள். இன்னைக்கெல்லாம் ஜனாசாவுடைய நேரத்துல தஃபனுக்கு முன்னாடி அல்லது ஜனாசா தொழுகைக்கு அப்புறம் நம்ம கிட்ட இப்படி கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. மௌத்தா போனவர் யாருக்காச்சும் கடன் தரணுமா? அந்த கடன் அவங்களுடைய பிள்ளைகள் தரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, தயாரா இருக்கிறாங்க, அவங்களுடைய உறவினர்கள் தரதுக்கு தயாரா. இதெல்லாம் நம்ம சொல்றோம். இது வந்து சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இப்படி கேட்கப்படும். மௌத்தா ஒரு ஜனாசா வருகிறது என்றால், பள்ளிவாசலுக்கு வருகிறது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், இவருக்கு ஏதாவது கடன் இருக்குதா? கடன் இல்லை என்று சொன்னால் தொலை வைப்பார்கள். கடன் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடனை கொடுக்கறதுக்கு யாராச்சும் தயாரா இருக்கிறீங்களா? பொறுப்பாளிகள் இருக்கிறாங்களா? அவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களா? உறவினர்கள் இருக்கிறாங்களா? யாராச்சும் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். நான் கொடுக்குறேன், என் வாப்பாவுடைய கடனை நான் கொடுக்குறேன், என் மாமாவுடைய கடனை நான் கொடுக்குறேன்னு யாராச்சும் சொன்னாதான் ஜனாசா தொலை வைப்பார்கள். அப்படி இல்லை என்றால் சல்லு அலா சாஹிபிக்கும், உங்க தோழருக்கு நீங்களே தொலை வச்சிருங்கன்னு போயிடுவாங்க. கவனிக்க வேண்டியது, முனாஃபிக்குகளுக்கு தொலை வைத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் உள்ளவர்களுக்கு தொலை வைக்கவில்லை. அந்த அளவிற்கு கடனுடன் மௌத்தா போகக்கூடியவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிச்சிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்கிறோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய துஆக்களை கேட்டதாக ஹதீஸ்களில் வருகிறது. அதில் ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஹ்தமி வல் மக்ரம் அப்படின்னு ஒரு துஆ. அல்லாஹ்வே, என்னை கடனை விட்டும் பாவத்தை விட்டும் பாதுகாப்பாயாக அப்படின்ற ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அதிகமாக கேட்டதா வருது. அப்போ இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், நாயகமே, இந்த துவாவை நீங்க தொழுகையில நிறைய ஓதுறீங்களே, அதிகமா ஓதுறீங்களே,
ஏன் கடனை விட்டு பாதுகாப்பை இவ்வளோ அதிகமாக தேடுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், இன்னர் ரஜுல இதா கரிம, ஒருவர் கடன் வாங்கினால் பேசினா பொய்யை பேசுவார், வாக்குறுதி கொடுத்தா மீறுவார், வாத அஹ்லஃப. கடனை வாங்கியவருடைய நிலைமை இதுதான். ஒன்னே பொய் பேசணும், இல்லட்டினா வாக்குறுதி மீறணும். நாளைக்கு தர, 1 மாசத்துல தர, 2 மாசத்துல தரேன்னு சொல்லுவாரு. தர முடியலன்னா வாக்குறுதி மீறியதற்கான அர்த்தம். அல்லது பொய் சொல்லணும், என் கையில இருக்குது, இப்ப நான் வீட்டில் இருக்கிறேன், நான் அங்க இருக்கிறேன், வெளியூர்ல இருக்கிறேன், அக்கௌண்ட்ல இருக்குது, கையில இல்லை. இது போன்ற சில பொய்களை சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனால கடனை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்று ஹதீஸ்களிலே வருகிறது. கடனை வாங்கும் பொழுது கொடுக்கக்கூடிய எண்ணத்திலே வாங்க வேண்டும். அப்படி கொடுக்கக்கூடிய எண்ணத்திலே வாங்கினால்தான் அதை அடைக்கக்கூடிய பொறுப்பில அல்லாஹ் ஆகுவான். சிலருக்கெல்லாம் இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கடனை அசால்ட்டா வாங்குறது, அடுத்தவங்க கிட்ட கொடுக்கணுன்ற நியத்தே இல்லை. கொடுக்கக்கூடிய வசதி இருக்குது, அது வேற. ஆனா கொடுக்கணுன்ற நியத்தே இல்லை. வாங்குவோம், சும்மா வாங்குவோம், கேட்டா கொடுக்கலாம், பார்த்துக்கலாம், தேவைப்பட்டா கொடுக்கலாம், இப்படின்ற எண்ணம். இப்படி எண்ணம் உள்ளவர்களை வசதி இருந்தாலும் அல்லாஹ் கொடுக்க வைக்க மாட்டான். ஆனா அதே நேரத்துல தேவையுடையவர்கள் எப்படியாச்சும் இந்த கடனை அடைச்சிடணும்னு சொல்லி தன்னுடைய சக்திக்கு மீறிய கடனாக இருந்தாலும் உள்ளத்திலே உறுதியான ஈமான், எப்படியாச்சும் இந்த கடனை அடைச்சிடணும்னு சொல்லி ஈமான் இருந்துச்சுன்னா எப்படியாச்சும் அல்லாஹ் அந்த கடனை அடைக்க வைப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அகத அம்வாலன் நாசி, யார் ஒருவர் மக்களிடத்திலிருந்து ஒரு பொருளை வாங்குகிறாரோ, அந்த பொருளை வாங்கும் பொழுது யுரீது அத்தாஹா, அதை கொடுக்கணுன்ற நியத்தோட வாங்கினானா அத்தல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் நிறைவேற்றுவான். நம்ம நிறைவேற்றுறது இல்லை, கொடுக்கணுன்ற நியத்துல வாங்கினா அதை நிறைவேற்றுறது அல்லாஹ். ஆனா நியத்து ஹராப் ஆயிடுச்சு, நியத்து சரியில்லைன்ற பொழுது கையில பணம் புழங்கும், காசு இருக்கும், கொடுக்கணுன்ற மனசு வராது, அல்லாஹ் கொடுக்க வைக்க மாட்டான். எனவே வாங்கும் பொழுது அந்த நீயத்தை சரியாக வைக்க வேண்டும். அப்படி நீயத்து சரியா ஆயிடுச்சுன்னா எப்படியா அல்லாஹ் கொடுக்க வைப்பான். புகாரில வரக்கூடிய இன்னொரு செய்தியை சொல்கிறேன், கவனியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. இப்போ பனு இஸ்ரவேலர்கள் காலத்துல ஒருத்தர் என்ன பண்றாரு, வியாபாரத்துக்காக வெளியூருக்கு போறாரு. வெளியூருக்கு போன நேரத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில அவருடைய பொருட்கள் காணாம போனுச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அவர்கிட்ட காசு இல்லை, வியாபாரத்துக்கு போயிருக்கிறார். அதனால என்ன பண்றாரு, அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர்கிட்ட கடன் கேட்கிறாரு, 1000 திரகங்களை, 1000 தீனார்களை கடனா கேட்கிறார். வெளியூர்காரு, உள்ளூர்காரங்களுக்கே யாரும் கடன் கொடுக்காத பொழுது வெளியூர்காரங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? கேட்கிறாரு அவரு, நான் கடன் உனக்கு தரேன், யாரு சாட்சி? சாட்சியா ஒரு ஆளை வச்சு என்கிட்ட கொண்டு வாங்க, நான் சாட்சி இருந்தா நான் கடன் தரேன். கஃபா பில்லாஹி ஷஹீதா, அவர் சொல்றாரு, அல்லாஹ் தான் சாட்சி. என்ன இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி, சரி அப்போ ஒரு வக்கீலாச்சு கொண்டு வா. நீங்க தர முடியலன்னா உங்களுடைய இடத்துல இருந்து யார் தருவா? உங்களுடைய மகன், உங்களுடைய சொந்தக்காரங்க, யாராச்சு ஒரு வக்கீல் கொண்டு வா. அப்ப அவர் சொல்றாரு, கஃபா பில்லாஹி கஃபீலா, அல்லாஹ் தான் அதுக்கு பொறுப்பு, அல்லாஹ் தான் அதுக்கு வக்கீல். இதுக்கப்புறம் அவரால் எதுவும் பேச முடியல. அல்லாஹ்வை சாட்சியா வச்சு, அல்லாஹ்வை வக்கீலா வச்சு அந்த கடனை கேட்டுட்டாரு, கடனை கொடுத்துட்டாரு. ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கிட்டாரு. அந்த தொகையை வைத்து அவர் வியாபாரம் செய்து கடல் வழியாக ஊருக்கு சென்று விட்டார். குறிப்பிட்ட நாள் வருது, இந்த நாள்ல தரேன்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு தரணுன்ற நியத்து இருக்குது. ஆனா என்னன்னா, என்னைக்கு அவர் கொடுக்கணுன்ற நாள் வருதோ அன்னைக்கு அவரால் கொடுக்க முடியல. படகுல போலாம், கப்பல்ல போலான்னு பார்த்தா நிலைமை சரியில்லை. அப்போ அந்த நேரத்துல என்ன பண்றாரு, மனசுல உறுத்துது, அல்லாஹ்வை சாட்சியா வச்சு, அல்லாஹ்வை பொறுப்பா வச்சு கடன் வாங்கியிருக்கிறோம், இதை கொடுக்க முடியலன்னா ரொம்ப தப்பாச்சேன்னு சொல்லி அவர் யோசிச்சு ரொம்ப நேரம் பார்க்குறாரு. கடைசியா ஒரு முடிவு பண்றாரு. கடலுடைய முனையிலிருந்து ஒரு கட்டையை எடுக்கிறார். கட்டையை எடுத்து அந்த கட்டையை பிளந்து அதில் 1000 தீனார்களை வைத்து அந்த கட்டையை கட்டுறாரு. உள்ள ஒரு கடிதத்தை வச்சு, இந்த மாதிரி நான் கடனை கொடுக்கலான்னு வந்தேன், ஆனால் சில நிலைமை சரியில்லை, அதனால அல்லாஹ்வை வச்சு முன் வச்சு வாங்கின கடன்றதுனால அதை நான் மீண்டும் உங்க இடத்துல தரேன்னு சொல்லி வச்சு கடல்ல போட்டுட்டார். அல்லாஹ், நான் ஒன்றை முன் வச்சு வாங்கின இந்த கடனை எப்படியாச்சும் அவர்கிட்ட கொடுத்துடும் துவா கேட்கிறேன். சில நாட்கள் நகருது. மீண்டும் ஒரு நேரத்தில் அவரை பார்க்கக்கூடிய சூழ்நிலை. ஆனா அவருக்கு மனசுல அந்த காசு போயிருக்கவோ போயிருக்காதோ, ஏன்னா கடல்ல போட்டிருக்கிறாரு.
கடல்ல போட்டது மறுபடியும் அவர்கிட்ட போய் எப்படி அது இருக்கணும்ன்ற போயிருக்குமா இல்லையான்ற ஒரு எண்ணம். அதனால மறுபடியும் ஒரு 1000 தீனாரை எடுத்துக்கிட்டு வேற ஒரு நேரத்தில் அவர் பார்க்கும் பொழுது, கடனை கொடுக்கும் பொழுது அவர் சொல்றாரு, அந்த காசு அன்னைக்கே எனக்கு வந்துருச்சு. புகாரில வரக்கூடிய செய்தி. அந்த காசு அன்னைக்கே எனக்கு வந்துருச்சு. நான் கடல்ல பார்த்துட்டு இருந்தேன், எந்த கப்பலும் வரல. சரி, வந்தது வேஸ்டா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2-3 குச்சிகளை எடுத்துக்கொண்டு என் வீட்டுக்கு விறகாக எடுக்கலாம் என்று நான் எடுத்து விட்டு வீட்டுக்கு சென்று பிளந்து பார்த்தால் அதில் உங்களுடைய கடிதமும் உங்களுடைய பொற்காசுகளும் இருந்தது என்று சொல்கிறார். என்றால் கொடுக்க வேண்டும் என்ற நிய்யத்து உள்ளத்தில் உறுதியாக இருந்தால் கொடுக்கக்கூடிய வசதியை ரப்புல் ஆலமீன் எப்படியாவது தருவான் என்று கடனுடைய விஷயத்திலே நாம் பார்க்கலாம். எனவே அவசியமான கடனை வாங்குவது மார்க்கத்தில் அனுமதி தருகிறது. அவசியமான கடன். இன்னைக்கு கடன் அனாவசியமான கடன், சம்பந்தமே இல்லை, தேவையற்ற கடன். அது இஎம்ஐ வந்ததுக்கு அப்புறம் சும்மா எதையாச்சும் ஒன்று போடலாம். மாதம் 2000, மாதம் 500, மாதம் 5000, இது போன்ற கடன்கள் அதிகமாகிவிட்டது. அன்பானவர்களே, கடனை பொறுத்தவரை திருக்குர்ஆன் பல்வேறு செய்திகளை சொல்கிறது. கடனை எழுதி வைக்கணும், கடனுக்கு சாட்சி சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹவுஸ் லோன் எடுக்கிறாங்க. வீட்டில் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கக்கூடியவர், ஒரு ஆள் தான். அவர் ஒரு 40,000 50,000 சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். மாதம் 30,000, மாதம் 20,000 என்று 20 வருஷத்துக்கு கடன் தரணுமா? 20 வருடம், 25 வருடம், நிறைய சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க வாங்கினவங்க, அவர் கடனை வாங்கிட்டாரு, வீட்டை வாங்கிட்டாரு. ஆனா 2-3 மாசத்துல அவர் மவுத்து எப்போ இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அடுத்த நொடி நமக்கு உறுதி இல்லை. காலையில ஃபஜ்ருக்கு இருப்போம், ஜும்மாக்கு இருக்க மாட்டோம், ஜும்மாக்கு இருப்போம், அடுத்த ஜும்மால இருக்க மாட்டோம். எனவே கடனை வாங்கக்கூடியவர்கள் கடனை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதற்கான பொறுப்பாளிகளை நியமிக்க வேண்டும் என்று பல்வேறு வரைமுறைகளை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. அதே நேரத்தில் இன்னொரு செய்தி என்னன்னா, கடன் கொடுத்தவர்கள் யாருக்காச்சும் நம்ம கடன் கொடுத்துருக்குறோம்னா அவங்களுக்கு இறக்கம் காட்டணும். எதுக்கு இந்த செய்தியை நம்ம சொல்ல வருகிறோம்னா, சமீபத்திலே 2 நிகழ்ச்சி நமக்கு நடந்துச்சு. கரெக்டாக 2 வாரத்துக்கு முன்னாடி மணிமங்கலத்தில், தாம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மணிமங்கலத்தில் ஒரு முஸ்லீம் குடும்பம், ஏற்கனவே கணவர் மௌத்து, கடனுடைய காரணத்தினால கடனை கொடுக்க முடியாமல் தற்கொலை. அந்த கடனை மீண்டும் கொடுக்க முடியவில்லை, யாரும் முன்வரவில்லை, உறவுகள் யாரும் கை கொடுக்கவில்லை, கடன் கொடுத்தவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்ற காரணத்தினால அந்த மனைவி 2 பிள்ளைகளை கிணத்துல தள்ளிவிட்டு அந்த அம்மாவும் மௌத்து, தற்கொலை. இது முஸ்லீம் குடும்பம், நான் சொல்றது முஸ்லீம் குடும்பம். அதே சில நாட்களுக்கு முன்பு இங்க சென்னையில நந்தம்பாக்கத்தை சேர்ந்தவர்கள் 4 பேர், குடும்பத்தோட 2 பிள்ளைங்க, தாய் தந்தை 4 பேர், கடனை கொடுக்க முடியாதனால அவமானத்தினுடைய காரணத்தினால கார்ல பெட்ரோல் ஊற்றி 4 பேரும் தற்கொலை. அன்பானவர்களே, இஸ்லாம் கடன் கொடுத்தவர்களை அவர்களால் கொடுக்க முடியவில்லை என்றால் தள்ளுபடி செய்ய சொல்கிறது. அவர்களுக்கு நேரத்தை அதிகமாக, கால அவகாசத்தை அதிகமாக தர சொல்கிறது. அது எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், சதகாவை விட சிறந்த தர்மம் எதுனா கடனாளிகளுக்கு கால தாமதத்தை அதிகப்படுத்துவது. 2 மாசத்துல தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, அவரால் தர முடியல, நம்மால சமாளிக்க முடியும் அப்படின்ற பொழுது சரி இன்னும் 1 மாசம் போட்டும் விட்டு கொடுக்கிறது சதகா. ஜகாத்தை கொடுக்கக்கூடியது யாருக்கு தரலாம்? இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகின், ஏழைகளுக்கு மிஸ்கின்களுக்கெல்லாம் சதகாவை தரலாம், ஜகாத்தை தரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்லக்கூடிய பட்டியல்ல 5ஆவது வரக்கூடியவர்கள் கடனாளி. மார்க்கத்திலே ஆகுமான கடனை வாங்கியவர்கள், அந்த மார்க்கத்திலே ஆகுமான கடனை வாங்கி கடனை கொடுக்க முடியாத நிலையில இருக்கக்கூடியவர்கள். பணம்லாம் இருக்குது, வசதிலாம் இருக்குது, ஆனா ஏதோ ஒரு பிசினஸ்ல லாஸ்ட்ல கடன்ல மாட்டிக்கிட்டார், வெளியே கேட்கறதுக்கு கூச்சம் அவமானம் இருக்கிறது, அவருக்கு உங்களுடைய ஜக்காத்தை தரலாம் என்று சொல்கிறது. இன்னொன்னு அவங்களுக்கு தான் தரணும் என்று சொல்கிறது. எனவே கடனை வாங்கக்கூடியவர்களும் அதனுடைய பொறுப்பிலே கரெக்டா இருக்கணும். தேவையற்ற கடனை வாங்கக்கூடாது, வீண் வரவுக்காக வீண் செலவுக்காக கடனை வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினவங்க அந்த கடனை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். அதே நேரத்தில் கடன் கொடுத்தவங்க, சரி என்னிடத்துல கடன் வாங்கியவர்கள் மிகவும் ஏழையாக இருக்கிறார் அல்லது முடிந்தால் தரலாம் என்ற நிலையில் இருக்கிறார் என்றால் அவருக்கு தள்ளுபடி செய்யணும் அல்லது காலதாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இது மிகப்பெரிய சதகாவாக இஸ்லாம் சொல்கிறது.
எனவே அன்பானவர்களே, கடனை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டிய அவசியத்தில் இந்த இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு நவீனமாக வந்த இந்த இஎம்ஐ கிரெடிட் கார்டெலாம் வந்ததுக்கு அப்புறம் கடனுடைய பரிவர்த்தனைகள் வட்டியின் பக்கம் நம்மை மறைமுகமாக தள்ளிக்கொண்டே இருக்கிறது. கிரெடிட் கார்டுனா என்ன? கிரெடிட் கார்டுனா கடன் அட்டைன்னு அர்த்தம். கிரெடிட் கார்டு வைத்திருப்பது கிட்டத்தட்ட அவமானத்திற்கு சமம். கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறேன், அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கக்கூடிய நிலைமை. ஆனா இன்னைக்கு கிரெடிட் கார்டு வைத்திருந்தால் சோஷியல்ல ஒரு ராயல். என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது, பஜாஜ் கிரெடிட் கார்டு இருக்கு, அந்த கிரெடிட் கார்டு இருக்குது. கிரெடிட் கார்டு வைத்திருப்பது இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்றால் கெத்து என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட கிரெடிட் கார்டு வைத்திருப்பது கடன் அட்டை, அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்குறதுக்கான நிலைமை இது. அது வாங்க வச்சிருக்கவங்க கிட்டத்தட்ட வெட்கப்படணும். ஆனா அதை நம்ம வாங்குறோம். அந்த கிரெடிட் கார்டுடைய விளைவு கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது உங்களை நிர்பந்தமாக அது வட்டியின் பக்கம் தள்ளுகிறது. வட்டியுடைய வாசலிலே அதை நாம் நுழையக்கூடாது. இது கிட்டத்தட்ட எப்படின்னா, எல்லாம் பாதுகாப்பானாங்க, மதுவுடைய கடையிலே நான் வேலை செய்வேன், ஆனால் நான் மது அருந்த மாட்டேன் என்பது போன்று. நான் கிரெடிட் கார்டு வைத்திருப்பேன் சில நேரம், ஆனால் நான் வட்டியை கொடுக்க மாட்டேன், வட்டியை கட்ட மாட்டேன். எப்போ வேணா அங்கே ஸ்லிப் ஆகலாம், எப்போ வேண்டும் என்றாலும் காலம் மாறலாம். எனவே அன்பானவர்களே, கடனை விஷயத்திலே தேவையற்ற கடனை வாங்குவதை இஸ்லாமிய சமூகம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா கடனுடைய விஷயத்திலே திருக்குர்ஆன் என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் சொல்லுகிறதோ, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு மிகப்பெரிய துவா, நம்ம அதிகமாக கேட்க வேண்டிய துவா, அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக வ அன் ஹராமிக வ அக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக். ஃபஜ்ர் நம்ம ஓதுவோம், ரொம்ப அற்புதமான. அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக வ அன் ஹராமிக, யா அல்லாஹ் நீ வச்சிருக்கிற ஹராமை விட்டு ஹலாலை எங்களுக்கு போதுமாக்கு. ஹராம பக்கம் எங்களை தேவையில்லாம ஆக்கிடாம ஹலாலை எங்களுக்கு போதுமாக்கிடு. வக்ஃபினி பிஹலாலிக வ அன் ஹராமிக வ அக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக். ஒன்றை தவிர வேற யாருக்கிட்டே எங்களை தேவையுடையவர்களாக ஆக்கிடாத, மக்களிடத்தில் எங்களை தேவையுடையவர்களாக ஆக்கிடாத, நீயே எனக்கு போதுமானவர்களாக ஆக்கிடு. இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கற்று தந்திருக்கிறார்கள், ஓதி இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை என்னன்னா, ஒருவருக்கு மலையளவுக்கு கடன் இருந்தாலும் இந்த துவாவை தொடர்ந்து ஓதினால் அவருடைய கடன்கள் நிறைவேற்றப்படும் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த துனியாவில் இருக்கக்கூடிய பொழுது துனியாவில் இருக்கக்கூடிய கடன்களை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் நம்மை ஆக்குவானாக. மறுமை சார்ந்த தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு போன்ற கடன்களையும் வாழும் காலத்திலே நிறைவேற்றியதற்கு பிறகு நம்முடைய மௌத்தை அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.